ஹாய்ங்க. ஆட்டோ ஓட்டிட்டு ரொம்ப டயர்டுங்க. சரி வண்டி ஓட்டி முடிச்சுட்டு கொண்டாந்து ஆட்டோவை வீட்டில் நிறுத்திட்டு நேராக வந்தேங்க. வந்து பார்த்தா வீட்டில் சாப்பாடுன்னு தடபுடலாம் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. என்னடா இன்னைக்கு புதுசாக செய்கிறாங்களே, காலிஃப்ளவர் இருந்தாவே எதுனா காய் சாதமாக இருக்குமே அப்படின்னு யோசனையே வந்தேன். பசங்களுக்கு காய் சாதம் கேட்டதால் வீட்டில் ரெடி பண்ணாங்க. சரி உடனே வந்து கிச்சன் அப்படியே பார்த்தா பார்த்தா காலிஃப்ளவர் எல்லாம் பக்கோடுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நேராக போயிட்டு சாப்பாடு எடுத்துட்டு வந்து வச்சாங்க. அப்படியே திறந்து பார்த்தா அதிசயம்தான். அப்புறமேட்டுக்கு பாருங்கள், காய் தான். எல்லா வகையான காயும் போட்டு வீட்டில் வந்து காய் சாதம் செஞ்சுருக்காங்க. நேற்று சந்தைக்கு போயிட்டு வந்தாங்க, அதனால் எதனா காய் சாதம் செய்யலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பாங்க போல். அப்புறம் வந்து உட்காந்த உடனே நேற்று வந்து நல்ல பசிங்க. நேற்று வந்து கம்பல் வந்து வீட்டு சாப்பாடு எடுத்துன்னு போய் சாப்பிட்டேன்னா அது கெட்டுருன்னு சொல்லிட்டு ஒரு 6 மணிக்கே சாப்பிட்டேன். அதனால் ரொம்ப பசி, வெளியிலேயே எங்கேயும் போய் சாப்பிட்லையா, அதனால ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஆட்டோ ஓட்டிகிட்டு வரத்துக்குள்ளே அப்படியே பசி அடி வயித்தெல்லாம் பெரட்டிடுச்சு, அந்தளவுக்கு பசி. வந்த உடனே அப்படி காய் சாதத்தை எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பித்தாச்சுங்க. இன்றைக்கி வந்து காலையில் 5:30க்கே சவாரிக்கு போயிட்டுங்க. நைட்டு வந்து 12:30க்கு தான் வந்தேன். தூங்கி எழுந்து 5:30க்கே சவாரி போயிட்டுங்க. என்ன தான் போகக்கூடாதுன்னு நினச்சாலும் போயிடுறேங்க. அப்புறம் வந்து காலிஃப்ளவர், வெங்காயம், காலிஃப்ளவர் பக்கோடா, வெங்காயம், அடுத்து வந்து சாதம். காலிஃப்ளவர் பக்கோடா அங்கே பாருங்கள், அந்த ஸ்ட்ரக்சரை பாருங்கள். காசு கொடுத்தா கூட கிடைக்காதுங்க, வீட்டில் தான் கிடைக்கும். சரிங்க, இப்படிலாம் வீட்டை பாராட்டணும்னு சொல்லி ஐஸ் வைக்கிறியடான்னு நினைப்பீங்க. ஆமாங்க, சொல்ல முடியாதுங்க. சொன்னோம் அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். காலிஃப்ளவரு சாதத்துக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு அப்படி ஒரு டேஸ்ட்டு. அப்புறம் ஆட்டோ இன்றைக்கி காலையில் போய் சவாரிக்கு போயிட்டு வரத்துக்குள்ளே அவனுங்க வந்து ரெடியாகவே இல்லை. அப்புறம் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி அவனுங்களுக்கு டைமுக்கு போயிட்டு அவனுங்களை எழுப்பி அதுக்கப்புறம் ரெடியாகி வந்தேன். சரி என்ன பண்ணுறது, நம்ம லைஃப் ரன் பண்ணணுன்னா படுத்தா கூட தூக்கம் வர மாட்டுதுங்க. சவாரிக்கு போகக்கூடாது, காலையில் லேட்டாக போகலாம் அப்படின்னு நினச்சி படுத்துனா உடனே அந்த அவங்க ஃபோன் பண்ணக்குள்ளே ஐயோ ஏன்டா இப்போ 20 200 100 விடுவானா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வண்டி எடுத்துகிட்டு போயிடுறேங்க. வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சுங்க. ஒரு 2 ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மீண்டும் செகண்ட் ஷிஃப்ட்டு வந்து கம்பெனிக்கு வேலைக்கு போகணும். அதனால் வந்து சாப்பிட்டாச்சுங்க. ஒரு ஆனியனு, ஒரு வெங்காயம், வெங்காயம், அடுத்தது வந்து சாதம், காலிஃப்ளவர் எல்லாம் வச்சு ஒரு பைட்டு எல்லாம் சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்டு அவ்வளோதான், ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தாங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.